இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம். வர வேண்டிய கட்டாயத்தினால வந்தேன், விருப்பப்பட்டெல்லாம் ஒண்ணும் வரல. ஏய் மல்லி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எந்திரி எந்திரி முதல்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? திரும்பவும் தாலி கட்டிட்டேன்னு ரொம்ப சென்டிமெண்ட்ல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. என் மனசுல துளியும் இஷ்டம் இல்லாம மனச கல்லாக்கிக்கிட்டு தான் நான் வந்து நின்னேன். அத புரிஞ்சுக்க முதல்ல. பரவாயில்லைங்க, ஆனா தாலி சென்டிமெண்ட்ல உங்க கால்ல விழறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா புத்திக்கு தெரியற விஷயம்லாம் மனசுக்கு புரியறது இல்ல இல்லையா? நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு பக்கம் கையேந்தி நின்னா கூட இன்னொரு பக்கம் உங்க அக்கா பாசம் உங்களை வரவிடாம தடுத்துறோன்னு நான் சத்தியமா நினைச்சேன். வந்துட்டேங்கிறதால என் அக்கா மேல பாசம்லாம் இல்லாமலாம் ஒண்ணு போகல. நீ சொன்னதை நான் கேட்டுட்டேன்னு ஒன்னும் அர்த்தம் இல்ல. நான் வந்தது என் வெண்பாக்காக. வெண்பாக்காக மட்டும்தான் நான் அங்க வந்து நின்னேன். அத முதல்ல புரிஞ்சுக்க. நீ வேற எந்த தப்பு கணக்கும் போடாத. கடைசி நிமிஷத்துல வெண்பா போன் பண்ணி நான் வந்தே ஆகணும்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் வந்தேன். வெண்பா கால் பண்ணாளா? ஆமா. மலிமாக்காக வேணா, வெண்பாக்காக கூட வர மாட்டீங்களா? ஏன் வெண்பா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கடைசியில ஒன்ன துருப்பு சீட்டா பயன்படுத்துறான்ல. நான் கேக்குறேன், வெண்பாக்காக இந்த ஒரு விஷயம் செய்யுங்கடா ப்ளீஸ். டாடா நீங்க மட்டும் 20 மினிட்ஸ்ல இங்க இல்ல, அப்புறம் என் முகத்தை நீங்க எப்பவுமே பார்க்க முடியாது. அவ மட்டும் கால் பண்ணி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாம இருந்திருந்தான்னா சத்தியமா நான் வந்திருக்க மாட்டேன். தேங்க்ஸ் வெண்பா. என்னோட அக்கா ரஞ்சிதா எல்லாம் என்ன வெறுத்தா கூட பரவாயில்லன்னு எல்லாத்தையும் மீறி நான் வந்து தாலி கட்டினேன். அது உன்னோட சந்தோஷத்துக்காக இல்ல, என் வெண்பாவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். அத உன் மனசுல தெளிவா பதிய வச்சுக்க. நான் உன் கழுத்துல தாலி கட்டினத சாக்கா வச்சுக்கிட்டு நீ தப்பான எண்ணத்தை உருவாக்கிட கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் கழுத்துல கிடக்கிற இந்த தாலிக்கு நான் உன்னை விரும்புறேன்னோ, நான் உன் மேல பாசமா இருக்கிறேன்னோ, நமக்குள்ள காதல் இருக்குன்னு அர்த்தமும் இல்ல. நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டிங்கிறதுக்கு இது அடையாளமும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் கோல்டு செயின், அவ்வளவுதான். நீயும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டா இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லது. எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுதுங்க. மத்தவங்களுக்கு தான் இது தாலி, உங்களுக்கும் எனக்கும் இது வெறும் கோல்ட் செயின் தான். நான் ஏங்க உரிமை எடுத்துக்க போறேன் உங்ககிட்ட? இந்த வீட்ல ஒரு டேபிள் சோஃபா மாதிரி இருக்க போறேன், அவ்வளவுதானே. இந்த தாலி என் கழுத்துல ஏறதுக்கு முன்னாடி நான் எப்படி நடந்துக்கிட்டேனோ அப்படியேதான் இனிமேலும் நான் இருப்பேன். அப்புறம் ஃபங்க்ஷன்ல என்ன அவமானப்பட்டு நிக்க வைக்காம வந்ததுக்கு தேங்க்ஸ். நான் வரேங்க. என்னடி திமிரு ஏறி போச்சா உனக்கு? என்ன மேடம், நான் என்ன பண்ணிட்டேன்? நான் பாட்டுக்கு என் புருஷனோட சட்டைய மடிச்சிட்டு இருக்கேன். திமிரு ஏறி போச்சான்னு கேக்குறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. சட்டை மடிக்கிறதுக்கு திமிர் தேவையா மேடம்? ரொம்ப ஆடாதடி. சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுனால நம்ம கை ஓங்கிட்டே போகுது. அடிச்சு ஆடலான்னு கனவு மட்டும் கண்டுட்டு இருக்காத, அதுக்கு நான் விட மாட்டேன். ஏன் மேடம், நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க வந்து நின்னுட்டு ஆடாத பாடாதன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் நடிக்காதடி. என் தம்பி கையால தாலி வாங்கிக்கிட்டேன்னு திமிரு ஏறி போய் சுத்துறல நீ. அதான் உன் பார்வையிலே தெரியுதே. அத ஒரே ஒரு நிமிஷத்துல அத்து எரிஞ்சு போட்டுருவேன் நானு. மேடம், நீங்க அவருக்கு அக்கா தானே? ஏய் என்ன கேட்ட? அது இல்ல மேடம், தெரியாம தானே கேக்குறேன். அதாவது ராஜேஸ்வரியாகிய நீங்கள் விஜய் என்னும் என்னுடைய கணவருக்கு கூட பிறந்த அக்கா தானேன்னு கேட்டேன்.
புருஷன் பொண்டாட்டிய பிரிக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன கிடைக்குது? அதுவும் கூட பிறந்த தம்பியோட பொண்டாட்டி. அவ கழுத்துல இருக்கிற தாலி எப்ப அந்த விழுன்னு தெரியாம இருக்கவே மாட்டீங்க போல இருக்கு. அதான் கேட்டேன். என்னடி ரொம்ப யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க? யாரு நீ? என் தம்பிக்கு பொண்டாட்டியா? நீங்க 2 பேரும் என்ன புருஷன் பொண்டாட்டி மாதிரியா இருக்கீங்க? அவன் உன்னை பொண்டாட்டி மாதிரியா நினைக்கிறான்? இந்த பாரு, உன்னோட கனவு கோட்டையெல்லாம் சும்மா அப்படியே சுக்கு நூறா செதறி போயிடும். என் கால்ல விழுந்து நீ கதறி துடிக்க தாண்டி போற. நல்லா கேட்டுக்கோ, உன் பெரியம்மாக்காரி குடுக்கற தைரியத்துல ஆட்டம் போட்டுட்டு இருக்காத, காணாம போயிடுவ சொல்லிட்டேன். நானா ஆட்டம் போடுறேன் மேடம்? போங்க மேடம் போங்க, எனக்கு வேலை இருக்கு. உனக்கு நக்கல் எகத்தாலெல்லாம் தாலி ஏறினதுக்கு அப்புறம் கூடி போச்சுல்ல? பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு நீயே ஓடிட்டனா உயிரோடையாவது போய் சேருவ, இல்லைன்னா அடி பலமா இருக்கும். உயிருக்கெல்லாம் உத்தரவாதெல்லாம் கிடையாது, பாத்துக்கோ. மேடம், இந்த பம்மாத்துக்கெல்லாம் இந்த மல்லி பயப்பட மாட்டா. எது நடந்தாலும் பாத்துக்கலான்ற மனநிலையில தான் நான் இருக்கேன் மேடம். அப்புறம் நான் இங்க எதுக்கு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா மேடம்? அவர் கூட சொன்னாரே வெண்பாக்காக தான் இருக்கேன்னு. திரும்ப திரும்ப இப்படி கேட்காதீங்க மேடம், சரியா? இதெல்லாம் நீ மயக்கி வச்சிருக்கல என் தம்பி, அவன் கிட்ட போய் சொல்லு, அவன் நம்புவான். அப்படிதானே அவனை நீ டியூன் பண்ணி வச்சிருக்க. ஆனா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். குறுக்கு வழியில பொறவாசல் வழியா உள்ள வந்தவடி நீ. நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் மொத்தமா அடிச்சுட்டு போயிடலான்னு காத்துக்கிட்டு தானே இருக்க நீ. நான் இருக்கிற வரைக்கும்லாம் அது நடக்காது. இருடி, என் தம்பியை நான் கன்வின்ஸ் பண்ணுவேன். உன்னோட ஒரிஜினல் இந்த முகத்தை நான் காட்ட வைப்பேன். நீ பணத்துக்காக தான் வந்தவன அவனுக்கு நான் புரிய வைப்பேன். ஆல் தி பெஸ்ட் மேடம், வாழ்த்துக்கள். ஆனா ஒண்ணு, இந்த பணத்துக்காகன்னு சொல்றீங்கல்ல, நம்ம மூச்சு நின்னு போனா அடுத்த நிமிஷம் அந்த பணம் வெறும் காகிதம் தான். அதுக்காக இவ்வளவு தூரம் அடிச்சுக்கலாம் அவசியமே இல்ல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உங்க தம்பியோட வாழணும், உங்க தம்பிக்கு பொண்டாட்டியா வாழணும். மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்லை. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.